மறந்தும் கூட மார்ச் மாதம் 8ஆம் தேதியன்று இந்த ஒரு தவறை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அன்று வாராகி அம்மனுக்கு உகந்த ரங்க பஞ்சமி வருகிறது. இந்த நாளில் நான் சொல்வதைப் போல நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டால் உங்களது கடன் சுமை அனைத்தும் நீங்கி நீங்கள் செல்வச் செழிப்போடும் நிம்மதியுடனும் இருப்பீர்கள். உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்து வாராகி தாயே போற்றி என்று கமெண்ட் செய்து நமது ஸ்ரீ கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரங்கம் என்றால் வண்ணம் அல்லது மகிழ்ச்சி. பஞ்சமி என்பது 5ஆம் தேதி. ஹோலி பண்டிகை தீயவை அழிவதை குறித்தால் ரங்க பஞ்சமி என்பது தூய்மையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அன்று அதிகாலையில் நீராடி அன்று முழுவதும் அசைவம் தவிர்த்து மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். வீட்டின் அருகில் உள்ள வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று 5 அகல் தீபங்கள் ஏற்றவும். அம்மனுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு நிற மலர்களை சூட்டி வழிபடவும். வாராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் விளையும் பொருட்கள் மிகவும் பிடிக்கும். வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அல்லது தோல் நீக்காத கருப்பு, உளுந்து வடை ஆகியவற்றை நிவேதனமாக வைக்கலாம். ரங்க பஞ்சமி அன்று தெரியாமல் கூட அசைவ உணவை உட்கொள்ள வேண்டாம். இது உங்கள் ஆன்மீக அதிர்வுகளை குறைக்கும். காதல் பிரச்சனை, பிரிந்த காதலர்களை சேர்ப்பது, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது போல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மகா சுப்பிரமணிய ஜோதிட நிலையத்தை